ஊரு வாலிபர் எல்லாம் 9 தாளக்கார 9 கிடையாது, மிருதங்கார 9 கிடையாது, வெட்டிக்கார 9 கிடையாது. இந்த ஊரு வாலிபர் 9 கிடையாது. 9னா 9, நாம கிழக்கு 9. அண்ணே 9னா 9 சொன்னேன். 9னா 9 சொன்னேன். 9 சொன்னேன். 9க்கு சொல்றேன். அவனை கீழே புடிங்க. போய் என்ன உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது. ஆமா நான் ஆம்பளை கோவம். அந்த சவுண்ட் வருது, அது மாதிரி கோவம் வருது உனக்கு. எது? அப்ப நான் நாய். நானே. ஏய் 9னா 9. ஒண்ணு இங்க கத்துது. ஆமாடா. என்ன? ஏய் 9 சொல்றேன். சொல்றேன் யார் 9? ஏய் கீ பிடிக்கறடா. ஏய் ஏய் கஸ்டமர் லைட் வீடியோ பிடிக்கறடா. ஏய் கீழே அப்படிங்க. ஏய் மொபைல் தள்ளியா? அண்ணே ஏய் 9 சொன்னேனே. மத்தலகார 9 கிடையாது. மத்தலகார 9 கிடையாது. பெட்டிகார 9 கிடையாது. ஊரு வாலிபர் 9 கிடையாது. ஊரு வாலிபர் எல்லாம் 9 சொன்னேனே. அண்ணே அது எப்படி அப்படி விளக்கம். அண்ணே இந்த கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மனித திரேகத்தில் ஆண்களுடைய திரேகத்தில் 9 ஓட்டை என்று சொல்லக்கூடிய 9 நவ துவாரம் உள்ளது. எப்படிடா 9 துவாரம்? புதுமை கட்டுங்க. ஆமாடா. ஏய் 9னா எப்படி விளக்க சொல்லு. எப்படி கேக்குறீங்க? அண்ணே காது 2. காது 2. ஒரு மனிதனுக்கு 9 துவாரம். 9 துவாரம் சொல்றாங்க. ஏய் நாம கேட்கறீங்க ஆளு. ஏய் இந்த கடவுளால் படைக்க 9 துவாரம். இந்த கடவுளால் படைக்கப்பட்ட ஆண்களுடைய திரேகத்தில் 9 ஓட்டை என்று சொல்லக்கூடிய 9 நவ துவாரம் உள்ளது. அது எப்படி என்றால் எப்படி? கேட்கக்கூடிய காது 2, கேட்கக்கூடிய செவி 2, பார்க்கக்கூடிய கண்கள் 2. செவிக்கு 2 துவாரம் சொல்றா. செவி மட்டும் தெரிஞ்சாத தெரியுமா? தெரியுமாடா? என்ன பையா? செவில இருக்கக்கூடிய 2 துவாரம். எதுமே கேட்கல. காது என்று சொல்லக்கூடிய துவாரம் 2. அந்த செவிக்கு 2 துவாரம். 2 துவாரம். பார்க்கக்கூடிய கண்களுக்கு 2 துவாரம். 2 4 பலப்பட்ட 1. எதுல பலப்பட்டா? வந்ததா அண்ணன் வீட்டுல போய் இவ்வளவு சாப்பிட்டியா? சாப்பிட்டு நல்வினை தீவினை பேசக்கூடிய வாய் 1 தோட்டத்து வாசப்படி 1. அது ஒத்துக்கிறேன். சொல்லக்கூடிய காலை கடல் முடித்தல் அண்ணே நீர் ஓட்டு 1. ஆண்களுக்கு 9 துவாரம். அண்ணே ஆண்களை விட பெண்கள் ஒரு படி மேல். எப்படிடா? எப்படி என்றால் எப்படி? ஆண்கள் 9, பெண்கள் 11. அது எப்படிடா 11? அண்ணே
ஆண்கள் 9 சொன்னே, பெண்கள் 11. எப்படி? அது எப்படி? அண்ணே, இல்லற வாழ்வில் ஈடுபட்டு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ அதை ஈன்றெடுத்து அதற்கு பசியாற்றக்கூடிய மார்த்தனங்கள் 2 சனம். அண்ணே, ஆண்கள் 9, பெண்கள் 11. பெண்களுக்கு 11 துவாரம். தவறான சொல் கிடையாது. அண்ணே, 9 நவகிரகங்கள் 9. வணக்கம் தனக்கழகு. வணங்குவது யாவருக்கும் யாவர்க்கழகு. வணக்கம் தான் இணக்கம். அது போல பாட்டு சைலண்ட். பட்டணத்தில் இருந்து வந்தாரு ஐயர். பட்டணத்துல இருந்து வந்தார் ஒரு ஐயர். பட்டணத்தில் இருந்து வந்தாரு ஒரு ஐயர். அவர் கட்டிந்தாரு இந்த சோடு வெள்ளி அண்ணா கயிறு. இவர் கட்டியிருந்தாரு வெள்ளி அண்ணா கயிறு. அவர் கட்டிந்தாரு இவ்வளவு பெரிய வெள்ளி அண்ணா கயிறு. அவர் திரும்ப சாப்பிடுவார் அரைப்படி மலாட்ட பயிர். அவர் திரும்ப சாப்பிடுவார் அரைப்படி மலாட்ட பயிர். அதனால வந்து இந்த சோடு பயிர். இதெல்லாம் ஊங்கொட்டி கேட்கிறேன் என் பயிர். அது போல போகட்டும். அது போல போகட்டும். அது போல போகட்டும். தட்டி பறிப்பதெல்லாம் துட்டு. தட்டி பறிப்பதெல்லாம் துட்டு. சுவிட் கடையில விற்பதா லட்டு. சக்கத்து கொடுப்பதா முட்டு. இப்போ இந்த லைட் கம்பத்துல முட்டு. இப்போ இந்த லைட் கம்பத்துல முட்டு. ஏன்னா அந்த முட்டியே கடிச்சு விட்டு நான் செத்து விட்டேன். கம்பெனி பால்வாதியார் கொடுக்குறாரு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். அது சுவைக்க போட்டு போயிடுவார். அப்புறம் அண்ணா நான் பயப்படல. இந்த லைட் கம்பத்துல முட்டி நீங்க செத்து போயிட்டா உன் பொண்டாட்டி புள்ளில யாரு பாக்குறது? அண்ணா நான் பாத்துக்கிறேன். அண்ணா தப்பா சொல்லல. உனது மனைவி எனது உடைய அக்கா மாதிரி. உனது தங்கை அக்கா மாதிரி உடன் பிறந்த சகோதரி. நீ செத்து போயிட்டா உன் மனைவி எங்க வரும்? தாய் வீட்டுக்கு வரும். என் வீட்டுக்கு தானே வரும். ஆமா அதானே சொன்னேன். ஏண்டா வர்றதுக்கும் நான் பாத்துக்கிறதுக்கு வேற வேற. அவனை கீழே முடியாதா? ஆமா கீழே அது போனாலும் போகட்டும். என்ன
குண்டு பல்பு டியூப் லைட் சீரியல் கொத்து வானவெளியில வச்சுக்கிறீங்க. இங்க என்ன பெருத்த ஜன கூட்டம், இங்க என்ன ஒயிலாட்டமா அல்லது டிஸ்கோவா அல்லது ஆடல் பாடல் நிகழ்ச்சியா அல்லது கரகாட்டமா? எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம்? என்ன தெரியுமா? பின்தானி மூலம் தயாரிக்கப்பட்ட மின்சாரம். மின்சாரத்தை கொண்டு என்ன தெரியுமா? 2 பக்கம் டியூப் லைட் தடறது பாரு. அதான் மெர்க்குரி. மெர்க்குரி மெர்க்குரி அப்பேற்பட்ட மெர்க்குரிய நட்டை லைட்டை கம்பத்தை நட்டு நாங்களா யார் தெரியுமா? தட்டு முட்டு சொல்றியே, அது என்ன தெரியுமா? 32 தாள வரிசை, 32 மேல வரிசை, 32 சுதி நாணயம். வளைஞ்ச விட்டு 1/2 மணி நேரமா சுதி. அதெல்லாம் தட்டி உன்னை பாடு மேல தூக்கி கைத்துல புடிங்க. 32 தாள வரிசை. எல்லா இடத்துலயும் ஸ்டார் வரீங்க. கைத்துல மட்டும் ஒரு போட்டு 32 தாள வரிசை, 32 மேல வரிசை, 32 சுதி நாணயம். 1/2 மணி நேரம் கூட்டி நாங்களா யார் தெரியுமா? ஆட்டக்காரர். ஆனட்டி பெண்ணட்டி ஆண்ட மொண்டாட்டி ஜோடி 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 டபுள் 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 டபுள். கண்டிப்பா கூட கூட்டு வருவோம். நாங்க பொண்டாட்டி நம்பறது கிடையாது. ஆமாண்டா, பொண்டாட்டி நம்ம கூட கூட்டு வந்துருவோம். பாத்தியா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல இருக்கிற மனைவி கூட்டு வரது கிடையாது. ஒரு ஆண்வேசம் வந்தால் 2வது பெண் வேஷம், 3வது ஆண்வேசம் வந்தா 4வது பெண் வேஷம். ஆட்டக்காரருக்கு 2 மனைவி. வீட்டுல இருக்கிற மனைவி கூட்டு, வீட்டுல ஒரு மனைவி, இந்த கூத்திக்கு வந்து ஒரு மனைவி. எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. நாடகம் வரும், அதுக்கு ஒண்ணு வரும். ஆட்டக்காரருக்கு 2 மனைவி. வீட்டுக்கு போன ஒரு மனைவி, இந்த தெரு கூட்டாளர் வந்து விட்டால் ஒரு ஆண்வேசம் வந்தால் 2வது பெண் வேஷம். அதனால ஆண்டா முண்டாட்டி ஜோடி ஜோடியா டபுள் டபுளா ஆணட்டி பெண்ணட்டி 16 பேர் இருக்கிறோம். 16 பேர். ஆமா அண்ணே, 16 என்பது ஒரு கெட்ட நாளை குறிக்கிறது. ஆகியனால 16 என்பது ஒரு கெட்ட நாளை குறிக்கிறது. அதனால எங்க கம்பெனிக்கு நானும் ஊரா கோட்டை கட்டி சோத்தை கட்டிக்கிட்டு ஊரா தேடி பாக்குறேன். எங்க கம்பெனில கண்டிப்பா ஒரு ஆள் வேண்டும் என்று தேடி கொண்டு வருகிறேன். எங்க கம்பெனில ஒரு ஆள் சேர்ப்பதை தவிர குறைப்பது என்பது கிடையாது. எங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் தேடி கொண்டு வருகிறேன். அப்படி உங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் தேடி கொண்டு வரீங்க. அப்படி நான் வருவதாக இருந்தா எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? நீ என்ன கேக்குற? நீ குடுக்கிறாள் நீ சொல்லு. ஒரு 5000 தர. கம்மியாக அதிகமா? ஒரு 5000. அதை விட அதிகம். ஒரு 10000. அதை விட அதிகம். இல்ல ஒரு 20000. அதை விட அதிகம். இந்த ஊருக்கு காசு 75000 தர. அதை விட அதிகம். இந்த ஊர் அம்மா என்னது? அதை விட அதிகம். 1 lakhs. 1 lakhs. 1 lakhs. ஒரு இங்கிலீஷ்கார புள்ள. ஆமாடா, இங்கிலீஷ்கார. ஒருவேளை உங்க அம்மா இங்கிலீஷ்கார. ஆமா. ஒரு மாசத்துக்கு 1 lakhs சம்பளம். 1 லட்சம். ஆமா. அது பத்தாது. அப்புறம் என்ன கேக்குற? எவ்வளவு கேக்குறீங்க? என்ன கேக்குற? நாயை புடிச்சு ஆமா, நாயா? நாய் வாழ புடிச்சு பேசணும்னு சொன்னங்க. நாயத்தை புடிச்சு பேசுற. கரெக்டா பேசுறீங்க. எவ்வளவு வேணும்னு என்ன கேட்டீங்கல்ல? நீ ஒரு வாட்டி கேட்ட. ஆமா. நான் 10லன்னு சொன்னேன். மறுபடியும் என்ன கேட்டிருந்தா நான் இவ்வளவு கேள்வி கேட்பேன். அண்டே அப்படி உங்க நாடக கம்பெனிக்கு, எங்க கம்பெனிக்கு நான் வருவதாக இருந்தா எனக்கு என்ன சம்பளம்? 8 ரூபாய் போதும். என்னடா 8 ரூபாய்? நல்லா கேட்டுக்க, தூத்து பாருங்களா. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்ல 5000 தரேன். 5000 இல்ல, 20000 இல்ல, 50000 தரேன், 1 லட்சம் தரேன். இதெல்லாம் விட்டு 8 ரூபாய் போதும். ஏண்டா இவ்வளவு சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த 8 ரூபாய் ஒரு டீனிக்கு வாங்க 12 ரூபா. 12 ரூபா 8 ரூபா எதுக்கு? 8 ரூபான்னு சொன்னேனே. 8 ரூபாய் பணம் கிடையாது. 8 என்பது 8 அஷ்ட லட்சுமியை குறிக்கும். ஓஹோ, கரெக்டா பேசுற வழி. ஆமா, ஊர் நாட்டார் கூத்தியார் புள்ள. ஒருத்தனுக்கு பொறுத்த மாதிரியே பேசுறேன். இல்ல, நான் பலவனுக்கு பிறந்தேன். அண்ணே, அப்படி 8 என்பது 8 லட்சுமிக்கு சமம். அஷ்ட லட்சுமியை பொறுத்து. அதனால 8 ரூபாய் போதும் என்று சொன்னேன். அண்ணே, இந்த நாடக மேடையில் முதலாக வந்தேன். நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய ஊர் என்ன? நான் எங்கிருந்து வரேன்? ஏதாவது விளக்கம் தெரிவிக்கிறேன்.
திரையரங்காரன் சிறப்பு கோமாளி நகைச்சுவை நாயகன் சிறப்பு நடிகர் கட்டியக்காரன் பண்ருட்டி பார்த்து உனக்கு இன்னொரு பேர் அறிமுகமான பேரு என்ன தெரியுமா? சிறப்பு நடிகர் சிறப்பு நடிகர் சிறப்பு நடிகர் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால கம்பெனிக்கு வரையா கம்பெனிக்கு வருவது உண்மையாக இருந்தா இங்க முதலாகவே யாருக்கு வணங்க வேண்டும். இங்க அமர்ந்திருக்கிறாங்க பாரு. யாரு? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா என்ன பண்ணிடுறாங்க? அதான் இடம் முடிக்கிறாங்க. உட்கார்ந்ததான் சைலண்ட் ஆகிறாங்க. மாதா பிதா குரு தெய்வத்தை நான்காம் இருக்கிறார். அமர்ந்திருக்கிறாங்க பாரு. என் தாய் தந்தையர்களை இந்த சபையை வணங்கி அப்படி வந்தனோ வந்தனோ வந்த சென்ன போகனோ வந்தானா போயிட்டான். வேடியால உனக்கு காலைல யாரோ புட்டு போட வச்சு போடுவாங்க. புண்டை புட்டு புட்டு போன அப்பியார்பட்ட இட்லி யாரை போய் வந்து கேட்க முடியும்? ஓ யாரு கேட்கறீங்க? 500ல இருந்து விட்டு வந்தாரு. அவர் நாடக பாத்தியா கோயிலாஜி குடுக்குறாரு. அது நான் அனுமதி கொடுப்பா. இப்ப இங்க போயிது வந்து டாடாசி வித்துட்டு கொடு. ஏய் அப்படி பாடக்கூடாது. வந்தானோ வந்தா ஜனம் அமைதியாக கொண்டா வேண்டும் அப்படின்னு பாரு. ஐயா வந்தனோ வந்தனோ சபையில் இருக்க முடியாது. சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை மாதா பிதா இதோ குரு என்று சொல்லக்கூடிய 3 பேரையும் வந்தன வழிபாடு செய்து விட்டோம். அடுத்ததாக 4ஆம் வழியில இருக்க முடியாது. தெய்வம் சொல்றீங்களே, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? 2016 நேத்திரம் நடத்த பரம கடவுள் புதுவனாக இருக்கக்கூடிய புதுவனாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கி அப்படி ஐயா கணநாதா கணநாதா இதோ பரம கடவுளே சேஷ புதுவனாக இருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கந்தாரியாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வந்தன வழிபாடு செய்து விட்டோம். அடுத்ததாக யாரை வணங்க வேண்டும்? அமர்ந்திருக்கக்கூடிய யாரு?
அமர்ந்திருக்கபடியான முருகா பிதா குரு தெய்வம் வேண்டுமான தெய்வத்தெல்லாம் வேண்டிவிட்டோம். தெய்வத்தெல்லாம் வேண்டிவிட்டோம். முருகா வாங்க வேண்டுமான தெய்வத்தை வாங்கிவிட்டோம். வேண்டுமான தெய்வத்தெல்லாம் வேண்டியாகி வேண்டிவிட்டது. இப்ப இந்த நாடகத்தோட விளக்கம் தேவை. இதோ எங்க கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண நாடக ஆசிரியர் ஒருவர் பேராசிரியர் இந்த நாடகத்தோட சொல்லுவார். அவர் திருவாயா அவர் திருவாயா கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய பாஷா உன்னை மட்டும் தான் கம்பெனியில சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. யாரும் ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க. சம்பளம் கொடுத்து அது யாரும் தெரியல. இன்னும் 2 போடு வந்து வாங்கி பார்த்து கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாய் ஒண்ணு குடுக்க இந்த கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் வருகின்றார். கம்பெனி உரிமையாளர் அவர் வந்தார். இந்த நாடகத்தோட விளக்கம் அறிவிப்பார். இந்த பக்கம் பாலகிருஷ்ணன், நம்ம பக்கம் சைடு வந்தா பாஷா. ஒரு தடவை சொன்னா அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேன். வணக்கம் சுகமாக வந்திருப்பார். மகராசனா இருப்பீங்க போல. ஏன்னா முருகா ராஜர் வந்து பொசுக்கு நிக்கிறாரு. இப்ப இவரெல்லாம் ஆள வச்சுட்டு இருக்கிறார். 4 பக்கம் வச்சிருப்பான். 4 பக்கம். ஆமா புது பின்னு கட்டிங்க. ஆனா உங்களுக்கு பேர் வச்சுக்கிறான் பாரு. வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டி விட்டீர்கள். இந்த இரவு நடத்தக்கூடிய நாடக விளம்பரம் தெரியாது. சித்தம் ஐயா நமக்கு சிவமலே சிந்தனை செய்யாத இப்போ எது போல நாடகம் தக்கன் யாகம் தாட்சாயணி கல்யாணம் தக்கன் யாகம் தாட்சாயணி திருமணம் என்னும் ஆமா பொதுவா சொல்ல போனா வீரபத்திர நாடகம் ஆமா அப்பேற்பட்ட நாடகத்தை ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாகவே கொண்டாடி அந்த சாமியை தெய்வத்தை கொண்டு வந்து இந்த கலையில் வைத்து விட்டார்கள். ஆமா வீரபத்திர சுவாமியை இந்த கரவலாக ஜோடித்து இந்த நாடக வேலையிலே அமர்த்தி விட்டார்கள். இருக்கக்கூடிய வீரபத்திர சுவாமி குல தெய்வமாக இருக்க முடியாது சிறப்பாக கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆனா இந்த மக்கள் எல்லோரையும் இந்த வீரபத்திர சாமி
நோருடைய ராமன்படிக்கு காத்து வச்சுக்க வேண்டும் என்று அந்த வீரபத்திர சாமியை நான் சிறந்தாய்ந்து கரங்குவிட்டு மதன பகவான் செய்கிறேன். அப்படி இந்த வீரபத்திர சரித்த நாடகத்தை நடத்தி வந்தான். இதில் எத்தனை குற்றங்கள் இருக்கும். தங்கள் கிரகத்திலே ஒரு பிள்ளையானது தவறு செய்து விட்டா போட்டு லோனுக்கு பேங்க்ல லோன் வாங்கறதுக்கு போடு அதிக லோன் போட்டா முழு இல்லைனாக்கா அவ்வளவுதான் நீ அடிக்க சொன்னாங்கல்ல. தங்கள் கிரகத்திலே ஒரு பிள்ளையார் தவறு செய்து விட்டார். எப்படி மன்னித்து ஆள்கொள்கிறீர்களோ அதை போல இந்த 17 பிள்ளைகளையும் நீங்கள் மன்னித்து ஆள்கொள்ள வேண்டும் என்று என் சிறந்தாந்து கரங்குவித்து வந்தன வழிபாடு செய்கிறோம். இதுக்கு முதல் காரணம் தயார் தெரியுமா? கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் தர்பார் Time out.